தனுசு ராசி அடுத்தவங்களுக்கு உதவுறதுல மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க. குரு பகவானோட ஆதிக்கத்துல பிறந்த தனுசு ராசி எப்பவுமே எல்லோருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. குருவின் ஆதிக்கத்துல பிறந்த தனுசு மீனம் இந்த 2 ராசியுமே இருக்கு. இந்த 2 ராசியுமே ஊருக்காக உழைச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க உங்களுக்கு தெரியாது. குருவின் அம்சத்தில் இருக்கிற 2 ராசிக்குமே இந்த ஒரு விஷயம் பொருந்தும். எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. அப்படியே ஏமாந்தாலும் சரி ஆத்திரப்பட மாட்டீங்க. பணம் வேணுமா புகழ் வேணுமா அப்படின்னு கேட்டால் கூட புகழ் தான் வேணும் அப்படின்னு யோசிக்காம தனுசு ராசிக்காரங்க நீங்கள் சொல்லுவீங்க. தனுசு ராசிக்காரங்க சிறந்த ஒரு ஆன்மீகவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் நாத்திகவாதியாக இருந்தாலுமே தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுல ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இந்த மிகுந்த நம்பிக்கை அதை கடைபிடிக்கிறதுல ஒரு மன உறுதி கொண்டவங்களா இருக்கீங்க. முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பீங்க. வீட்டில் இருக்கிற மூத்தவங்க சொல்கிற சொற்களை அதன்படி கேட்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன ஒரு சூழல் உருவாகும், சாதகமான சூழலா பாதகமான சூழலா, அப்படி பாதகமான சூழல் வந்தால் அதிலிருந்து விடுபட என்ன செய்யணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இப்போ நாம முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். குருவின் அம்சம் கொண்ட நீங்கள் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடையும் செஞ்சு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதே போல் இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்குவீங்க. இந்த மஞ்சள் நிறம் உங்களுக்கு உடைய ராசி நிறமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வங்கித்துறை, ஆன்மீகம், கோவில், ஆசிரியர் பணி இதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே நீங்கள் பெற முடியும். அதே போல் இப்போ இறை வழிபாடு சொன்னோம்ல, வணங்க வேண்டிய தெய்வம் அதில் பாருங்கள், தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். சிவ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரதோஷ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விருப்பங்களையுமே நிறைவேற்றும். தூர தேச பயணத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடிய ஆலயம் அப்படின்னு பார்த்தா ராமேஸ்வரம் சென்று வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலுமே விரைவில் தீரும். இந்த தனுசு ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்துருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை உருவாக்க முடியும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஒரு முழுமையான விஷயத்தையும் இப்போ விரிவாக பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகமுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது இப்போ வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் பாருங்கள், அப்படி வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் அதன் பயிற்சியின் பொழுது அதோட தாக்கத்தை 12 ராசிக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், சூரியன் பயிற்சி, சனி பயிற்சி இது 2மே நடைபெற்றிருக்கு. இதோட தாக்கம் எல்லா ராசிக்குமே இருக்குது. இந்த பங்குனி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் சில ராசிக்கு அதிகப்படியான நன்மையுமே கிடைக்க போகுது. சூரியன் பயிற்சியோடு பிறந்திருக்கும் பங்குனி மாதம் சில ராசிக்கு அற்புதமாக கூட அமையும். ஒரு சில ராசிக்கு ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி ரொம்பவுமே முக்கிய வாய்ந்த விசேஷமாக பார்க்கப்படும். இப்படிப்பட்ட முக்கிய வாய்ந்த சிறப்பான பங்குனி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கெல்லாம் விசேஷம் நிறைந்த மாதம் இது. இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இல்லைன்னா லக்கணம் இது 2க்குமே சார்ந்த நபர்களுக்கு பாருங்கள், இப்போ பாக்கிய அதிபதி யார், சூரியன். இந்த சூரியன் இந்த மாதம் முழுசுமே 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால பாருங்கள், உங்கள் தாய் தந்தையை பற்றின கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த கவலையிலிருந்து பரிபூரணமாக நீங்கி வெளிவர போகிறீங்க. ஏன்னா அவங்களோட ஆரோக்கியம் சம்மந்தமாக இருந்த பின்னடைவு நீங்கும். அவங்களோட ஆரோக்கியம் இப்போ நல்லாயிருக்கும். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், நீங்கள் நினச்சி காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி விரைவில் வந்து சேரும். தாய் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமையே இப்போ உங்களை விட்டு விலகும். வேறுபாடு களையக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி அன்பர்கள். உங்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உத்வேகம், நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்குது. எந்த காரியத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயத்தையும் நடுநிலைமையோடு நின்று சாதிக்கும் யோகம் இருக்குது. நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு.
கடந்த காலத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத சிக்கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை இப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் குருவின் பார்வை நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்து. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயத்தையுமே நடுநிலைமையோடு நின்று சாதிக்கக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. அதனால தான் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த 5ஆம் இடத்துல பாருங்கள், மாதத்தின் இறுதி பகுதியில் சுக்கிரன் வலிமையாக சஞ்சாரம் செய்கிறாரு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் முதல் 20 நாட்கள் ஒரே மாதிரியான அமைப்பு இருந்தாலும் பிற்பகுதியில் அவங்க கிட்டேருந்து நல்ல தகவல் வந்து சேரும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு முழுசாக கை கொடுக்கும். பெரிய ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் பெரிய அளவில் இருக்காது. வருமானம் நல்லாயிருக்கும். பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது. எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு இப்போ வரும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு நிறைய தடை தாமத்தை ஏற்படுத்தியிருக்கும் கடந்த காலத்தில். எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்தில் தடங்கள் ஏற்பட்டாலும் பெருசளவில் குறையும் பாதிப்பும் வராது. அதனால் கவலைப்படாமல் நீங்கள் நினச்ச விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக விடுதலை உணர்வு ஏற்படும் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீங்க. அலுவலகத்துலேயுமே இது வரைக்கும் இருந்து வந்த மன சங்கடம் நீங்கும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள், அமோகமான காலகட்டம் உருவாகுது. ஏன்னா அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். குடும்பத்துலேயுமே மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே ஜெயம் வரும். ஏன்னா தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரிகள் உங்களை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட திறமையை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது மாறும். ஆண், பெண் மற்றும் இந்த 30 வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. சின்ன சின்னதாக பிரச்சனை வருங்க. அந்த பிரச்சனையுமே நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு நன்மையை பெறக்கூடிய அமைப்பு. அதனால பெருசாக பயப்பட தேவையில்லை. தன்னம்பிக்கையாக கவனமாக முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்திலும் செயல்பட்டாலே நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலையும் பெறலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம். எப்படிங்கிறீங்களா? ஞான மோட்சக்காரகன் தான் இந்த கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பெரியவங்களோட உதவியும் தெய்வ அருளும் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். தம்பதிகளுக்குள் தோன்றிய பிரச்சனை விலகும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போனவங்க, விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வரை போனவங்களுக்குமே இணைந்து வாழக்கூடிய நிலை வரும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை பிறக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்கும். முடங்கி கடந்த தொழிலில் மீண்டும் இப்போ இயங்க ஆரம்பிக்கும் பாருங்க. வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு கூட நல்ல ஒரு நிம்மதி வரும். இதுவரைக்கும் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். நீங்கள் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து பாருங்க, இந்த போராட்டம் நினைச்சதை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதம். எந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. உங்கள் தோற்றத்தில் நல்ல ஒரு அழகு வெளிப்படும். வருமானத்தில் இருந்த தடை விலகும். குடும்ப பிரச்சனையுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்குது. தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்குது. நவீன பொருள் சேர்க்கை, அதே போல் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய சேர்க்கை, பொருளாதார நிலை சீராகக்கூடிய யோகம் இதெல்லாமே இருக்குது. யோகக்காரகன் ராகு மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் வரும். தொழிலை விரிவு செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். முயற்சிகள் சாதகமாக மாறும். பாக்கியாதிபதி சூரியன், குடும்பாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால திட்டமிட்டதெல்லாம் சரியாக நடக்கும். உடல்நிலையில் சின்ன சின்னதாக சங்கடம் ஏற்பட்டாலும் அது பெருசாக தொல்லை தராது, மறையும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு நிர்வாகத்தின் பாராட்டு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை உங்களை விட்டு விலகும். கூட பிறந்தவங்களுமே உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருப்பாங்க. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி மேற்கொண்டால் அந்த முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். தடைகள் விலகுது. சகோதரர்கள் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை தானாக விலகும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம். திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதம். ஆத்மகாரகன் சூரியன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ததுனால உழைப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி முடிக்க வேண்டிய நிலை வரும். அப்பப்போ சின்ன சின்னதாக சங்கடம் வரும். ஆனாலும் அது பெருசாக தொல்லை தராது. ஆயுள்காரகன் கர்மகாரகன் சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறதுனால எல்லா வேலையிலுமே நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் போதும். நெருக்கடி விலகும். எடுத்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். குடும்பம் தொழிலையுமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை, தொல்லை, நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. 6ஆம் தேதியிலேருந்து புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்ததுனால திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு. உங்கள் அறிவாற்றல் திறமை வெளிப்படும். உங்களுக்கு மேலானவங்க உங்களோட ஆலோசனையை கேட்பாங்க பாருங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இருப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும். நெருக்கடி நீங்கும்.
பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் வேலை போல் அதிகரித்தாலும் உங்களுக்கான வேலையை சரியாக செய்யுங்க, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முதியவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பென பெறுவீங்க. உயர்கல்வி கனவு நனவாகும். சிறப்பான யோகம் எல்லா வகையிலுமே பெறக்கூடிய அம்சம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகிருக்கு. கடந்த கால பிரச்சனை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொல்லை, துயரம் இது எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க, எல்லாமே சரியாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.